வாழ்க வையகம். ஸோ நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பெரிய 5 days கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. பேரண்ட்ஸோட கரெக்டான வேல்யூஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். உங்களுக்கு இந்த 5 days எல்லாமே சொல்லிட்டாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, லைஃப் பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் இங்கே 5 days உங்களது ருட்டீன் ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும்னு தெரியுது. வீட்டில் நம்ம ஜாலியாக இருப்போம், சரி எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும், எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நம்மளால எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லி நமக்கு ஒரு மைண்ட் செட். நம்ம எவ்வளோ ஜாலியாக ரிலாக்ஸ் இருக்கிறோம், எவ்வளோ மணி நேரம் தூங்குறோம், அவ்வளோ நாள் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். பட் அது நிஜம் இல்லை, நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதுவும் இன்னொரு திங், நம்ம ஷெடியூல் எப்போவுமே நம்ம டைட்டாக வைக்கணும், ஒரு டைம் டேபிள் வைக்கணும். லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டைட் ஷெடியூல் வச்சாதான் நம்ம லைஃப்பில் க்ரோ ஆக முடியும். ஓகே, இப்போ நான் 6:30 எந்திரிக்கிறியா, 6 o'clock எந்திரிக்கும் ஸ்டார்ட் பண்ணணும், 5 o'clock ஸ்டார்ட் பண்ணணும், 5:30 ஸ்டார்ட் பண்ணணும், 4 o'clock எந்திரிக்க முடியுமா? இன்னும் ஜாஸ்தி இது பண்ண முடியும், இன்னும் ஜாஸ்தி இந்த ஒர்க்குக்கு டைம் கொடுக்க முடியுமா? ஹெல்த்துக்கு இன்னும் ஜாஸ்தி டைம் கொடுக்க முடியும். யூ ஷுட் பிரேக் யுவர் ஓன் ரெக்கார்டு. மற்றவங்கள பார்த்து பண்ண வேண்டாம், பட் நம்ம ரெக்கார்டே நம்ம பிரேக் பண்ணணும். அது ஒரு ரொம்ப நல்ல ஹேபிட் ஆக்சுவலி. ஸோ வி ஷுட் பிரேக் அவர் ரெக்கார்ட்ஸ். இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணி அது ஒவ்வொரு விஷயம் எல்லாமே ஒட்டுக்காக நம்ம பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயம் எடுத்துகிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நான் இந்த ஒரு தப்பு இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன், இது நான் பண்ணாமல் எப்படி நாளைக்கு நான் வாழ முடியும். சிம்பிள், சிங்கிள் 1% இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலும் போதும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட், பட் அது பெர்மனெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். இந்த 5 நாள் கோர்ஸ் பண்ணோம், நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக பழையபடியே ஆகிட்டோன்னா ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ இது ஒன்று நம்ம இதிலேருந்து லேர்னிங்ஸை ஒன் பை ஒன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நம்ம இந்த லேர்னிங்ஸை ஒரு பெர்மனெண்ட்டாக எப்படி கொண்டு போக முடியும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளஸ் இது ரொம்ப கஷ்டம். சொல்கிறது தான் ரொம்ப ஈஸி, பட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷத்தோட ஹேபிட்ஸ், மேபி இங்கே 75 years 80 years ஏஜ் இருக்கிறாங்க, 20-25 yearsோட ஏஜ் பீப்புளும் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக நம்ம ஒரு ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், அது ஹேபிட் குட்டாக பேடாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குட் ஹேபிட் இருந்தால் இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறோம். பேட் ஹேபிட் இருந்தால் எப்படி வெளியே வர்றது. ஒரு மேபி ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்றோன்னா நம்ம இது சாப்பிடாம எப்படி இருக்கிறது, இல்லை அட்லீஸ்ட் அதோட இன்டென்சிட்டி கம்மி பண்ணணும். மேபி நான் எவ்ரிடே சாப்பிட்றேன், 7 days ஒன்ஸ் சாப்பிட்றேன். அதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி தான் அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். சரி இது சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஓகே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்து ஒரு 3 kilometers வாக் போயிட்டு தான் நான் இந்த ஃபுட்டை சாப்பிடுவேன். மொபைல் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன், ஓகே ஒரு 10 பேஜ் ஏதோ ஒரு புக்கு படித்து தான் நான் மொபைலை யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஹேபிட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அது வேற ஒரு அதுக்கு ஆப்போசிட் ஹேபிட்டை எடுத்தோம்னா தான் ஸ்டாப் பண்ண முடியும். நிறைய தடவை நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, நான் மிரரில் பார்த்து சொல்லுவேன், நம்ம நல்லா இருக்கிறோம் இது இருக்கிறோன்னு சொல்லி நம்ம பற்றி குட்னஸ் தான் திங்க் பண்ணுவோம். ஸோ சம்ஹவ் எனக்கு அந்த ஹேபிட் ஸ்டார்டிங்லேருந்து மிரரில் பார்த்து நான் என்ன இன்னைக்கு தப்பு பண்ணியிருக்கிறேன், எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், எனக்கு என்ன பேட் ஹேபிட் இருக்குது. ஸோ தட் ஹெல்ப்ஸ் மீ டு கம் அவுட் ஆஃப் தட் பேட் ஹேபிட். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய நாலேஜ் டீச்சிங்ஸ் எல்லாம் இந்த டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கள் ஃபாதர் எப்போவுமே சொல்லியிருக்கிறாங்க, டெடிக்கேட்டடாக இருக்கணும். வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. ஸோ எப்போவுமே டெடிக்கேட்டடாக என்னோடய ஒர்க் தான் டெம்பிள், ஒர்க் தான் வர்ஷிப், ஒர்க் தான் பண்ணணும்னு சொல்லி. ப்ளஸ் எப்போ இங்கே இருக்கிறோன்னா நம்ம டாப்பில் இருக்கிறோன்னு நினைக்கவே கூடாது. நம்ம 40% தான் இருக்கிறோம். ஸோ இனி நிறையா போகணும், 100 வரைக்கும் நமக்கு ரீச் ஆகணும். என்றைக்கு நினச்சாலும் நம்ம 40 தான் இருக்கிறோம்னு நினைக்கணும். அப்போ தான் அந்த இது இருக்கும் 100. எல்லா விஷயங்களில் வாழ்க்கையில் என்னால் இவ்வளோ தான் முடியும்னு நம்ம நினைக்கக்கூடாது, இது விட நிறையா முடியும். சுவாமிஜியும் அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அவரோட இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இங்கே கேம்பஸில் வந்ததுக்கப்புறம். ரொம்ப பாசிட்டிவிட்டி. டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் உட்காந்து அந்த தியானம் பண்ணும்போது இன்சைடு த பாடி அந்த ஃபீலிங் வருது. எங்கே நமக்கு என்ன தேவை பாடியில், எப்படி க்யூர் பண்ண முடியும், எல்லா நாலேஜ் கண்ணு மூடினா நமக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் வாட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸில். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் பிளேஸ் நம்ம இங்கே இன்றைக்கி இருக்கிறோம், அவ்வளோ பவர்ஃபுல் பிளேஸ். சரி, நாங்கள் சின்மையால் மேபி ஹரியோம் சொல்கிறோம், நீங்கள் வாழ்க வளமுடன் சொல்கிறீங்க, ப்ளஸ் வாழ்க வையகம் சொல்கிறீங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி லார்ஜ் திங். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே சின்மையாவோட இன்டர்நேஷ்னல் ஹெட் தான் இந்த டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இனாகுரேட் பண்ணார். ஸோ அதுவும் எனக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன், சுவாமி தேஜோமயானந்த்ஜின்னு சொல்லி. ஸோ நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே லேர்னிங், நமக்குள்ளே இருக்கிற லேர்னர் தட் நீங்கள் இப்போது செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ருட்டீன் அது ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் 5 நாளில் பழகுனது உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி சின்ன சின்ன குட் ஹேபிட்ஸ் கூட நம்ம கல்டிவேட் பண்ணோம்னா டெஃபினெட்லி ஒரு சேஞ்ச் ஆகும். இங்கே பழகுனது இந்த 5 days அந்த மெடிடேஷன் இது எல்லாத்தோட பெரிய அசெட் உங்கள் லைஃபோடது. ஸோ அதை நீங்கள் எப்போவுமே டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ் எனக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆல் த பெஸ்ட்.